மக்களுக்குரிய இயக்கமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்றாலும் கூட இது உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த இயக்கம் முன்னெடுக்கிற போராட்டங்களும் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுகளும் தான் காரணம். அதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை. என்னதான் மக்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் கூட அது உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அப்படி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால், உயிரோடு இருக்க வேண்டுமானால் ரெண்டு விஷயங்கள் ஒரு இயக்கத்திற்கு தேவை. ஒன்று கொள்கை கோட்பாடு என்கிற உயிர்ப்பு ஆற்றல், இன்னொன்று அதற்கான களமும் பணிகளும் போராட்டங்களும். வெறும் கொள்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் கோட்பாட்டை பேசிக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அதற்கான களம் அமைப்பது, அந்த களத்தில் நின்று போராடுவது என்பதுதான் ஒரு இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான அடிப்படை தேவைகளில் ஒன்று. இவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம். அந்த மாநாட்டு பணிகள்னா வெறும் பேர் இல்லை, இது வெறும் அறிவிப்பு கிடையாது. இதற்காக நாம் ஒவ்வொரு முறையும் மக்களை போய் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இதற்காக மக்களிடத்தில் துண்டறிக்கைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். இதற்காக சுவர் விளம்பரங்களை எழுதி கொண்டே இருக்கிறோம். இந்த மாநாடுகள் நடக்கிற போதெல்லாம் விவாதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை திரட்டி போராடிக்கொண்டே இருக்கிறோம். வெறும் தேர்தலுக்காக உருவான இயக்கம் இல்லை, மக்களின் தேவைக்காக உருவான இயக்கம். வெறும் பதவி அதிகாரம் என்கிற வேட்கையில் உருவான இயக்கம் இல்லை. இது மக்களின் பாதுகாப்புக்காக உருவான இயக்கம். இது பதவிக்கானதல்ல, பாதுகாப்புக்கானது. எப்படியெல்லாம் வேலை செய்தால் ஓட்டு வாங்க முடியும் என்று சிந்திக்காமல், எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்களை பாதுகாக்க முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் தொகுதி பங்கீடு செய்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இல்லை இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்கள் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம். ஆகவேதான் எத்தனை சுனாமிகள் அடித்தாலும் சேதப்படாமல் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சும்மா அந்த சமூக ஊடகங்கள்ல சில பேர் வேண்டுமென்றே திருமாவளவன் யாரும் இல்லை, யாரும் இல்லை, பதவி மட்டும் நோக்கம் என்று வந்தவர்கள் யாரும் இல்லை, மீண்டும் மீண்டும் சீட்டு வேண்டும் என்று எண்ணி வந்தவர்கள் யாரும் இல்லை, இன்னும் எவ்வளவு வாரலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள் யாரும் இல்லை. எப்போதும் நாங்கள் திருமாவளவனோடு தான் பயணிப்போம். எல்லா காலத்திலும் திருமாவளவனோடு தான் களத்தில் நிற்போம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் மாணவர்கள் என்கிற புரிதலோடு இருக்கிற ஒருவரும் அவர்கள் சொல்வது போல் வெளியேறியவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான். நான் இப்ப அண்மையில வட மாவட்டங்களில் பேசினேன். மதுரைக்கு தெற்கே இருக்கிற தம்பிகள் நான் தேர்தல் காலத்திற்கு முன்பே இயக்கம் ஆரம்பித்த போது என்னோடு வந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆள்களை வரையிலும் திருமாவளவன் வேண்டாம் என்று பேசியதில்லை, சொன்னதில்லை. ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான்
இன்றும் அந்த பிடிப்போடு உறுதியோடு அதே வீரியத்தோடு என்னை சுற்றி நிற்கிறார்கள். நான் இன்னும் 1 மணி நேரம் நின்னா கூட கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும் நிதி கொடுக்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.